ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால் மீந்து போச்சா? அப்போ இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த பால் பாத்திரம் எடுத்திருக்கேன். பால் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு சைடில் இருக்கிற எல்லா ஆடையும் எடுத்து விடுங்க. எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சைடில் இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்சர் ஜாரில் ஏலக்காய் லைட்டாக பொடிச்சு வச்சுக்கலாம். அது கூடயே வந்து சுகர் எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா பவுட்ராக வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃப் சைஸ் லெமன் எடுத்துகிட்டு அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பால் திரிஞ்சிடும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சுகர் பவுடரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பாலை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் திக்காகும். திக்காகி லாஸ்ட்டாக வந்து இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வரும்போது உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபுல்லாக எல்லா அந்த வாட்டரும் சுண்டினதுக்கப்புறம் அவ்வளோதான், மில்க் கேக் ரெடி. இப்போ உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அதில் நீங்கள் பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கப் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கீ க்ரீஸ் பண்ணிவிட்டு பவுலில் போட்டு எடுத்துட்டேன். மில்க் கேக் ரெடி.